2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற கட்சியின் சாதனைகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் பங்கேற்ற கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியை சந்தித்ததாகவும், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வர அதிமுக ஆட்சியின் சேவைகளை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சரோஜா, பரமத்திவேலூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாமக்கல்லில் 71வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், ஆட்சித்தலைவர் உமா ஆகியோர் பங்கேற்று 53 கோடியே 63 லட்சம் மதிப்பீட்டில் 5349 பயனாளிகளுக்கு கடனுதவி வழங்கினர். மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகள் மற்றும் சிறந்த கூட்டுறவு நிறுவனங்களுக்கு பரிசுகள் ஆகியவற்றையும் வழங்கி சிறப்பித்தனர். கூட்டத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், நாமக்கல் மாவட்டத்திற்கு என பிரத்யேகமாக 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் பதப்படுத்தும் ஆலை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். ஏகனாபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் சுங்குவார்சத்திரம் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் ஊராட்சியை சேர்ந்த கணபதி மனைவி திவ்யா ஏகனாபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக செயலாற்றி வந்தார். கணபதி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராகவும், பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்டக் குழுவின் முக்கிய நிர்வாகியாகவும் செயல்பட்டு வருகிறார். விமான நிலைய திட்டத்திற்காக குடியிருப்புகளும் விளைநிலங்களும் கையகப்படுத்த உள்ளதாக திவ்யா கணபதி மன உளைச்சலில் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து அங்கு சென்ற சுங்குவார்சத்திரம் காவல்துறையினர் திவ்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரத்தில் இடஒதுக்கீடு போராட்ட தியாகிகளுக்கான மணிமண்டபம் மற்றும் கோவிந்தசாமி மணிமண்டபத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகேயுள்ள ஜானகிபுரம் பகுதியில் கடந்த 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த 21 தியாகிகளுக்கும் முன்னாள் அமைச்சரும் திராவிட இயக்க முன்னோடியுமான கோவிந்தசாமிக்கு மணிமண்டபம் 9 கோடியில் கட்டப்பட்டு பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வருகின்ற 28, 29ஆம் தேதிகளில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். ஆய்வின் போது இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்தவர்களுக்கு கட்டப்பட்ட மணிமண்டபம் மற்றும் கோவிந்தசாமிக்கு கட்டப்பட்ட 2 மணிமண்டபங்களை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கியுள்ளார். இந்நிலையில் மணிமண்டபத்திற்கான பணிகள் நிறைவு பெற்றுள்ளதை செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் சாமிநாதன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன், விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் 2 மணிமண்டபமும் அமைந்துள்ளதை முதலமைச்சர் தனது கைகளால் திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். அதேபோல இந்த மண்ணின் மைந்தரான திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதுபெரும் தலைவர்கள் ஒருவரான மரியாதைக்குரிய கோவிந்தசாமி அவர்களுக்கு ஒரு அரங்கமும் இங்கே விழுப்புரத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நாயகன் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவருடைய உத்தரவின் அடிப்படையில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் வருகிற 28, 29 ஆகிய 2 நாட்களில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள். அந்த வகையில் இந்த மணிமண்டபமும் திறக்கப்பட இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் திருக்கரத்தால் திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்துடன் எங்கள் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி வைக்கப்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். 16வது மத்திய நிதி ஆணைய ஆலோசனைக் கூட்டம் சென்னை கிண்டியில் அரசியல் கட்சிகளுடன் நடைபெற்றது. இதில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு கட்சியின் கோரிக்கைகளை மனுவாக அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்துடன் எங்கள் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி வைக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் ஆட்சியில் திமுகவை அகற்ற வேண்டும் என எண்ணம் கொண்ட கட்சிகள் எல்லாம் எங்களிடம்தான் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். ஒத்த கருத்துடைய, அதாவது பிஜேபி இல்லாத ஒத்த கருத்துடைய, அந்த ஒத்த கருத்து என்ன,
இந்த ஆளும் இயல்போடு ஏகாம்பர ஸ்டாலின் அரசாங்கம் மக்களோட செயல், ஜனநாயகோட செயல், அடக்குமுறைகள், அது மட்டும் இல்லாம எல்லா வகையிலையும் வந்து தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட நிலையில இந்த தீய சக்தியாக இருக்கின்ற இந்த விடியாத இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு யார் வேணாலும் வாங்க, பிஜேபி தவிர. அது கூட என்ன சொன்னாரு, அந்த தேர்தல் காலகட்டத்தில் தான் ஒரு அப்ராப்ரியேட் டைம், அதாவது ஒரு சரியான நேரம், அந்த நேரத்தில் நம்ம பேசிக்கலாம். அதனால அந்த ஒத்த கருத்துடையவர்கள் வந்து வாங்கன்னு சொல்லி தான் அழைப்பை கொடுத்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக எந்த கட்சியும் நாங்கள் வந்து சொல்ல, எந்த கட்சியோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தல. ஏதோ வந்து ஒரு பத்திரிகையில், குறிப்பாக தினமலர் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற வகையில் தாவேகா பொறுத்தவரையில் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால் உள்ளபடி தெளிவுபடுத்துகிறேன். பொதுச் செயலாளர் பொறுத்தவரை தெளிவான நிலைப்பாடு, திமுக அகற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்கள் கூட்டணியில வந்தால் அது குறித்து தேர்தல் காலம் நெருங்கும் போது எங்கள் கட்சியும் போச்சாலும் முடிச்சு வந்து அவரே சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை தான் சொல்ல முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.